ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிக்கன் குருமா ஒரு புது மெத்தடில் செய்யலாங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு சப்பாத்திக்கு சிக்கன் குருமா நல்லா டேஸ்ட் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப சூப்பராக சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கடலை எண்ணெய் விட்டுட்டேன். சோம்பு 1/2 டீஸ்பூனு, பிரியாணி இலை 1 போட்டுட்டேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை கூட சேர்த்துட்டேன். அது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா வதக்கலாங்க. கடலை எண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நல்ல எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு மசாலா பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், இப்போ ஸ்டார் பூ 1, பட்டை 2, லவங்கம் 2, பிரியாணி இலை சின்ன துண்டு 1, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏலக்காய் 2, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதாங்க. இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். அதாவது காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வாசனை நல்லா வரும். அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்து அதை ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இது பாருங்கள், இப்போ நல்லா வாசனை வருது. இந்த அளவு நம்ம வறுத்துக்கணும். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது அதே வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். விட்டு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அது கொஞ்சமாக லைட்டாக வதக்கிட்டு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அந்த மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. குக்கரில் இருக்கிறது வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை போனதும் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா சுருண்டு வந்துடுச்சு மசாலா. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் நாட்டுக்கோழி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. கூடவே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. விளக்கெண்ணெய் அந்த ஸ்மெல்லு, சிக்கன் பேட் ஸ்மெல் வருதில்ல, அது போயிடும். அதுக்காக தான் சிக்கனும் நல்லா வெந்துடும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கனில் இருக்கிற அதாவது தண்ணி விடும் சிக்கனை, அந்த தண்ணி போகிற வரைக்கும் நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணுங்க. இப்போ காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நம்ம பொடியில் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். அந்த காரம் பத்தாது, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நல்லா சுருண்டு பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா ஸ்மெல் வருது. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு தாங்க தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி வேணாம். சப்பாத்திக்கு எப்போவுமே நம்ம அதாவது கிரேவி செமி கிரேவியாக இருக்கணும். இப்போ 2 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கூட சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவு கொஞ்சமாக தண்ணி பாத்திரம் அலசி விட்டுருக்கேன், அவ்வளோதான்.
இப்போ கூட வந்து கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா தலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அது வந்து வாசனையாக இருக்கும் அதுக்காக. இது சப்பாத்தி பூரிக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விசில் சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டால் இப்போ சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இட்லி, தோசை, முட்டை தோசை, அதே சமயம் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.